ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுச்சி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கல்லையை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டு அதில் வந்து 2 பீஸ் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கோர்ஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கிங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து 1 கப் பொட்டுக்கடலைக்கு 2 கப் வந்து துருவின சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரை கரையிற வரையும் நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி பார்த்துக்குங்க. வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்க. அதில் உள்ள மண்ணெல்லாம் போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க சர்க்கரை பாகு, அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடர் 2த்தையும் சேர்த்து கட்டிப்படாமல் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பில் வச்சு செய்யக்கூடாது, தனியாக ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிங்க. 2ம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டி தராமல் நல்லா இதுமாரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஈவனாக ரெடி ஆகிட்டு, இதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு கிண்டுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். எப்போதுமே இனிப்பு செய்யும்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டா தான் வந்து ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வரை கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க குக்கு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கிட்டா திருப்பி வந்து இலகி கொடுக்கும், திருப்பி வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அல்வா கன்சிஸ்டன்சி வந்துட்டு. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு ஒரு சுமார் கிண்டி கிண்டி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நான் மேலே வந்து பாதாமை சாப் பண்ணி போட்டு சாப்பிட்டு செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மொத பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.